எல்லாருக்குமே லைஃப் இஸ் ஷார்ட்ன்னு தெரியும். என்ஜாய் இந்த எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அத ரியலைஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்ததுக்கு அப்புறமா தான். கோவிட் வந்ததுக்கு அப்புறமா நெறைய பேரோட தாட் ப்ராசஸே டோட்டலா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நாட் ஒன்லி இன் இந்தியா, அக்ராஸ் த வேர்ல்டு. ட்ராவல்ன்றது வந்து லக்ஸரி கிடையாது. ட்ராவல் இன் நெசசிட்டி அப்படின்ற அளவுக்கு நெறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பெருசா இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணலனா கூட டொமஸ்டிக் ட்ராவல் நெறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்க கம்பேர் டூ 2025க்கு அப்புறமாவும், இல்ல 2025க்கு முன்னாடியும் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஹூ ஆர் டிராவலிங் த்ரூ ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா? அது சிக்னிஃபிகன்ட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல போறதே நெறைய பேருக்கு கனவா இருந்தது. இப்போ ஃப்ளைட்ல போறதே நார்மலா ஒரு ஏசி கோச்ல போற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே எங்க கொண்டு போய் லீட் ஆகுதுன்னா, கோவிடுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ல ஈடுபடுறதுனால, இந்த ரிலேட்டடான இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா பூம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டிய விட எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த டிராவல் அண்ட் டூரிசம் இருக்கோ, அது எல்லாமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோல இன்கேஸ் நீங்க டிராவல் அண்ட் டூரிசம ரொம்ப புல்லிஷா பார்க்குறீங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் மக்கள் அத வந்து நெசசிட்டியா தான் பார்க்க போறாங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? எது எதெல்லாம் டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா இருக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாரி வென் லக்ஸரி பிகம்ஸ் நெசசிட்டி அப்போ தான் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகும் எக்கனாமியே. ஸோ எப்போ வந்து இந்தியன்ஸஸ் மொத்தமாகவே ட்ராவல் வந்து லக்ஸரி கிடையாது நெசசிட்டின்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போவே இந்த எல்லா ஸ்டாக்ஸும் பூம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ தான் இது ரைட் டைம் டு கெட் ஸ்டார்டட் வித் ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ். ஸோ அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில்டு அப்ரோச் நீங்களே ஸ்டடி பண்ணாமல் இதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி 50 மாதிரி நிஃப்டி ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டெக்ஸ்னே ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்னென்னா, இந்த மாதிரி டாப் பர்ஃபார்மிங் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணி அதில் அவங்க மானிட்டர் பண்ண அந்த இண்டெக்ஸ் தான் இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டெக்ஸ். இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் டூரிசம் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து டோட்டலாகவே செப்டம்பர் 2024 ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்தியன் ட்ராவல் இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, நிஃப்டி 500ல் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் 30 லார்ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து ஆனால் 6 மந்த்ஸ் பேசிஸில் அது எப்படி பர்ஃபார்ம் பேசிஸ்னோ அந்த ஓல் 30 ஸ்டாக்ஸுமே எது இதெல்லாம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அது இண்டெக்ஸில் இருக்கும், எது இதெல்லாம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதை ரிவைஸ் பண்ணி அதில் இண்டெக்ஸ்லேருந்து தூக்கிட்டு திருப்பி சம்திங் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. இல்லைனா அந்த ஓவரால் வெயிட்டேஜை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக நிஃப்டி 50ல் டாப் 50 கம்பெனிஸ் இன் இந்தியா இருக்கிற மாதிரி நிஃப்டி இந்தியன் டூரிசமில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸில் டாப் 30 கம்பெனிஸ் எது இதெல்லாம் ரிலேட்டட் டு ட்ராவல் அண்ட் டூரிசம் இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ இதோட ஓவரால் மெத்தடாலஜியே இந்த மாதிரி தான். ஸோ ஓவராலாக நிஃப்டி 500 தான் அவங்களோட ஸ்டாக் யூனிவர்ஸ். அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோ அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதில் 30 கம்பெனிஸை பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ரீ ஃப்ளோட், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ணி ஓவராலாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் படி ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா மேபி ரிலையன்ஸ்க்கோ இல்லை எஸ்பிஐக்கோ இல்லை ஐசிஐசிஐக்கோ இல்லை பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் ஹையர் வெயிட்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்க மற்ற கம்பெனிஸ்க்கெலாம் கொஞ்சம் லோவர் வெயிட்டேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஸோ சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு ஹையர் வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இதில் ஓவராலாக அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து 2 லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா வித் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா $199.6 பில்லியன் ஆஃப் ஓவரால் கண்ட்ரி ஜிடிபி. ஸோ கண்ட்ரி ஜிடிபியில் $200 பில்லியன் கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி தான் இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ ஒரு ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா ப்ராஸ்பர் ஆகணும்னா அதில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் தென் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஏர்லைன்ஸ் அண்ட் தென் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது, டூர் ட்ராவல் ரிலேட்டட் சர்வீசஸ் லைக் ஏதாவது கம்பெனி மூலிமா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிஸ், அண்ட் கம்பெனிஸ் இன்வால்வ் இன் மேனுஃபேக்சரிங் ட்ராலி பேக்ஸு, சூட் கேஸ், லக்கேஜ். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவலை இன்னும் நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் எது இதெல்லாம் பெஸ்ட் கம்பெனிஸ், இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா எந்த லிஸ்டட் கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட் ரிலேட்டடாக இருக்குது, ஏர்லைன் இருக்குன்னா எந்த லிஸ்டட் கம்பெனி இந்த ஏர்லைன்ஸில் இருக்குது, இல்லை எந்த கம்பெனிஸ் வந்து இந்த ட்ராலி பேக்லாம் தயாரிக்குது, எந்த கம்பெனிஸ்லாம் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸில் போடுவாங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃப்ரம் 2005 ஏப்ரல்லேருந்து டில் டேட் நிஃப்டி டூரிசமை வந்து நிஃப்டி 500 கூட செக் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் April 5 to 2020 வரைக்குமே சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட் இல்லை. நிஃப்டி 500 தான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில்
இந்த நிஃப்டி டூரிசம் இண்டெக்ஸ் 45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி 500 பார்த்தீங்கன்னா 38% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% ரிட்டர்ன்ஸ். ஆனால் இது வெறும் 19% தான் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஓவராலாக அந்த சிக்னிஃபிகண்ட்டான ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் 7 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இல்லை. ஸோ மோரல்ல சிமிலர் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸாக இருக்குது. பட் அதுக்கப்புறமா லாஸ்ட் 5 இயர்ஸ் 2020க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லாவே அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த நிஃப்டி டூரிசம் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிட்டர்ன் வைஸ் கவுண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியடில் 0 to 15% ரிட்டர்ன்ஸ். ஆல்மோஸ்ட் 19 வருஷத்தில் 7 வருஷம் ஆல்மோஸ்ட் 0 to 15%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி 2 வாட்டி 30 to 45% ரிட்டர்ன்ஸில் வந்திருக்கு. அண்ட் 5 வாட்டி 45 ரிட்டர்ன்ஸ்க்கு மேலேயே வந்திருக்கு. அண்ட் மொத்தமாக 4 வாட்டி தான் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவாகவே இருந்திருக்கு. இப்போ முக்கியமாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் கேட்டகரி, ஏர்லைன் கேட்டகரி, ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்டகரி, டூர்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் சர்வீஸு, ஏர்போர்ட் அண்ட் சர்வீசஸ்ஸு, கம்பெனி இன்ஃபார்ம்டு இன் மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் இன் ஒரு ட்ராலி பேக்ஸ் சூட் கேஸ் இதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனிஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் எல்லா கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கிற ஒவ்வொரு செக்டரில் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்கிற டாப் கம்பெனி மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ தட் 80% ஆஃப் த இண்டெக்ஸ் வேல்யூவை ரெப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அது 20% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இந்தியன் ஹோட்டல்னு ஒரு லிஸ்டட் கம்பெனி, அதை எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஏர்லைனில் பார்த்தீங்கன்னா இன்டர்க்ளோப் விச் இஸ் இண்டிகோ, அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 20% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ 20 இதுவே 40% வெயிட்டேஜ் வந்துருச்சு. அண்ட் தென் ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், அதான் நம்ம டாமினோஸ் பீஸா இருக்கு இல்லையா, ஸோ அந்த செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அது ஒரு 10% இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 20 + 20 + 10 50% ஆஃப் த ஓவரால் இண்டெக்ஸ் மூவே இந்த 3 ஸ்டாக் தான் தீர்மானிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி, அது பார்த்தீங்கன்னா அது 13% வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் தென் ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், ஸோ இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஏர்போர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இந்த ஜிஎம்ஆரில் தான் வருது. அண்ட் தென் ஃபைனலி சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இல்லை விஐபி இண்டஸ்ட்ரீஸ், இது ஒன்றாலும் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 + 20 40 40 + 10 50 50 + ஒரு 13 63 அகெயின் பார்த்தீங்கன்னா +10 73 + ஒரு 3. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த வெயிட்டேஜே இந்த 5 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் டூரிசம் ட்ராவல் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அதே அளவுக்கு மூவ் ஆகும். ஸோ நீங்கள் 30 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 5 கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஓவரால் இண்டெக்ஸ் மேலே போக 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 உங்களோட போர்ட்ஃபோலியோ மேலே போகும். ஸோ எய்தர் நீங்கள் டேரெக்டாக அந்த 5 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி நீங்கள் பெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா NAV 10 rupees தான் இருக்குது. நீங்கள் அதே கூட நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஓவராலாக அந்த ட்ராவல் அண்ட் டூரிசம்ஸோட இண்டஸ்ட்ரி கெயின் ஆக உங்களோட போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேட்டடாக கெயின் ஆகும். ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த லிங்க்கில் போனீங்களா, ஃபினாலஜி லிங்க்கில் போனீங்கன்னா அந்த நிஃப்டி இந்தியா டூரிசமோட இண்டெக்ஸில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது, அதோட லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட லாஸ்ட் 1 year ப்ராஃபிட் க்ரோத்லாம் அந்த கம்பெனிஸ்க்கு எவ்வளோ இருக்குன்றத டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் அவுட்புட்டாக இந்த சைட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த நிஃப்டி இந்தியன் டூரிசம் இண்டெக்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா டேரெக்டாக niftyindices.com போங்க. அதில் போய்ட்டு இங்கே இண்டிசஸ் மேலே வந்தீங்கன்னா அதில் தீமேட்டிக் இண்டிசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செக்டோரியல் வைஸாக நீங்கள் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியன் டூரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி அதில் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் அதோட ஃபேக்ட் ஷீட்ஸ் ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு தெரியும். இதை பார்த்தே அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிற டாப் 5 கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஓவரால் வெயிட்டேஜ் வருஷத்துக்கு 2 வாட்டி அவங்க மாற்றுவாங்க, எவ்ரி 6 months ஒன்ஸ். அது பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜோ இல்லை பேஸ்ட் ஆன் வேறு ஏதாவது புது கம்பெனிஸ் உள்ளே வரதாலோ ஆட் பண்ணுறதோ இல்லை டீலிஸ்ட் பண்ணுறதோ இல்லை இன்க்ளூட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணுறதோ இது எல்லாமே இதில் பண்ணுவாங்க. ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த டிசிஷன் எடுக்கலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த டாடா நிஃப்டி இந்தியன் டூரிசம்னு ஒரு டேரெக்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, அதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் இண்டெக்ஸ் நிஃப்டி இந்தியன் டூரிசமோட இண்டெக்ஸ் வேல்யூவை இதில் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது க்ரோ ஆக இதுவும் உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்தியன் டூரிசமில் பெட் பண்ணுறீங்க, இல்லை ஓவராலாக மக்களோட தாட் ப்ராசஸே இப்போ மாறிடுச்சு, நிறைய பேர் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது நெக்ஸ்ட் 5 years 10 years 20 years டவுன் த லைனில் இன்னும் அதிகமாக பூம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.